ஹலோ கைஸ், முருங்கைக்காய் பிடிக்காதவங்க கூட இது செஞ்சு கொடுத்து பாருங்கள். சும்மா சூப்பராக சாப்பிடுவாங்க. முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக. நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து குட்டி குட்டி தக்காளி, நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா குழவ வெந்ததுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 சொம்பு தண்ணி, இது தொக்கு மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து இந்த அளவுக்கு திக்காக வரணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்